இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த போ எப்படி வைக்கணும்னு சொல்லி தரேன். இந்த சாக்லேட் மாதிரி போ வைப்போம் இல்லையா? ஸோ நார்மலாக ஒரு பீஸ் பா ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணும், எவ்வளோ அகலம் வேணும்னு உங்களோட சாய்ஸ் அது. ஸோ நான் நார்மலாக தைச்சி காட்டுறதுக்காக தான் இப்படி தான் போ ரெடி பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பா ஷேப்பில் இருக்குது இல்லையா? ஸோ நேராக ஒரு ஸ்டிச் போட்டுருவேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டு சென்டரில் ஒரு கேப் விட்டுருங்க. திருப்பியும் அங்கேருந்து ஆரம்பித்து டர்ன் பண்ணி கீழே லாஸ்ட் வரைக்கும் டர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சென்டரில் அந்த நூலை மட்டும் வெட்டி விட்டுட்டு அப்படியே அதை ஃபோல்டு பண்ணுங்கள். சென்டரில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை திருப்புங்க. ஸோ திருப்பும் போது கார்னர் வந்து சரியாக திரும்பாது. திருப்புலையோ இல்லை ஊசியோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கத்திரியோ அதை வச்சு கூட நீங்கள் திருப்பிக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. ஸோ நல்லா திருப்பிட்டு அந்த பக்கம் ஸ்டிச் போடணுன்னு அவசியம் கிடையாது. நான் கத்திரிலே எடுத்து விட்டுறேன். லைனிங்னால அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ அடித்து காட்டுறதுக்காக நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ சென்டரில் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மணியும் கட்டிக்கலாம். போ ரெடி ஆயிரும். உங்களுக்கு என்ன சைஸில் தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு போ ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.